பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஐ அம் தட் ஐ அம் ஊழியத்தின் சார்பாக இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மளை நடத்துவார். கடந்த ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்திலே, இந்த 12வது மாதத்திலே அவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 115 சங்கீதம் 12வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் இன்னைக்கு அநேக பேர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் என்னை மறந்தாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லுகிற அநேக பேரை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:14 அப்படித்தான், சீயோனே கர்த்தர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலும் கூட, இந்த வருஷம் முடிய போகிறது, 11 மாதங்கள் நமக்கு கடந்து விட்டது, 11 மாதங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையும் காணலையே, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கலையே என்று உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதத்திலையும் அவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான் நினைக்கிறீர்கள். இல்லை, தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை இந்த 11 மாதங்களும் நமக்கு ஒன்று நடக்கல, வாழ்க்கை மாதங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, என்னவென்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் திகைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த 12வது மாதத்திலே தேவன் உங்களை நினைத்திருக்கிற தேவன் என்பதை அவர் விளங்க பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்கள் மேல இறங்கும். கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விரிவாக்கினதை போல உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். அன்னால் தன் வாழ்க்கையிலே அவ்வளவுதான் என்று சொல்லி கலங்கி பரிதவித்து தேவனுடைய ஆலயத்திலே போய் கதறின பொழுது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அன்னாளுக்கு இறங்கினார். அதே போல எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டு அல்லேலூயா மரணத்தை நோக்கி போகும்போது, நீர் என்னை பிழைக்க மாட்டீர், இனி மரித்து போவீர் என்று கர்த்தருடைய தாசன் சொன்ன போது எசேக்கியா ஒரு காரியத்தை செய்தான். சுவர்புறமாக தன் இருதயத்தை முகத்தை திருப்பி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று சொன்ன போது கர்த்தர் எசேக்கியாவை நினைத்து அவன் ஆயுசு நாட்களில் 15 வருடம் கூட்டி கொடுத்த தேவன். இப்படி வேதத்திலே அநேக பேருடைய வாழ்க்கையை தேவன் நினைத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தரனை மறந்தாரோ, இந்த சூழ்நிலை நடக்கலையே, இந்த காரியம் நடக்கலையே, இந்த அற்புதம் நடக்கலையே என்று உங்கள் இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கலாம். என் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறேன் என்பதை இந்த மாதத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில மகிமையை விளங்க பண்ணுவார். கொர்நேலியுவின் ஜெபம், கொர்நேலியுவின் தான தர்மங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே நினைக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அதே போல ஒரு வேளை நீங்கள் தான தர்மம் செய்கிறவர்களா இருக்கலாம், ஏழைகளை நினைக்கிறவர்களா இருக்கலாம். கர்த்தர் அவைகளெல்லாம் நினைத்து இந்த நாளில் உங்களுக்கு இறங்குவார், நித்திய கிருபையுடன் இறங்குவார். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யத்தக்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அவருடைய மகிமை வெளிப்பட அவர் உங்கள் வாழ்க்கையில இறங்கி அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் இந்த மாதத்திலே உங்களை நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அவர் உங்களை மறக்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் மறவாத தேவன் அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். யோசேப்பிடத்திலே நன்மையை பெற்ற பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். ஆனால் சரியான வேளை வந்தபோது கர்த்தர் யோசேப்பை
நினைத்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதை போல உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களை மனிதர்கள் மறந்திருக்கலாம், உங்களிடத்திலே நன்மையை பெற்றவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறவாத தேவன் என்பதை அவர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதீர்கள். நீங்கள் எதை குறித்தும் உங்கள் இருதயத்திலே சஞ்சலப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை நினைத்து யோசேப்புடைய வாழ்க்கையை திருப்பி போட்டார். நேற்றைக்கு அவன் சிறைச்சாலை, ஆனால் இன்றைக்கோ அவன் அரண்மனைக்கு இல்லை, தேசத்தின் அதிகாரியாய் கர்த்தர் அவனை நினைத்து உயர்த்தினதை போல உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். இந்த மாதத்தில் நன்மை நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் வென்றாலும் மறந்து போகலாம், ஆனால் ஒரு நாளும் மறவாத தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்கள் மீது தங்கி இருக்கும். அவர் உங்களுக்கு நன்மையானதையே கொடுப்பார். உங்கள் இருதயத்தின் பாரங்கள், 11 மாதம் நீ கடந்து வந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, பாரம், துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாவற்றையும் அகற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் நினைத்திருக்கிற தேவன் என்பதை இந்த நாளிலும் இந்த மாதத்திலையும் அவர் அதை விளங்க பண்ணுவார். அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்களை நடத்தும். நீங்கள் கலங்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கலாம். நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நித்திய கிருபையுடன் இறங்குவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் இந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் செபிப்போம். கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை உங்களுக்கு செய்வார். நாம் யாவரும் அல்லேலூயா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கும். தகப்பனே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அல்லேலூயா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற இந்த வார்த்தை இந்த நாளிலும், இந்த மாதத்தின் முதல் நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன துயரத்தில், என்னென்ன வேதனையில், எப்படிப்பட்ட இக்கட்டுகளில் உடைய பிள்ளைகள் பரிதவித்து இருந்தாலும் சரி, நீர் அவர்களை நினைத்திருக்கிற தேவன் என்பதை இந்த நாளிலே இன்று முதல் கொண்டு அதை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களுக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, நீர் அவர்களை நினைத்திருக்கிற தேவன் நித்திய கிருபையுடன் இறங்கி எல்லா சூழ்நிலைகளை மாற்றி இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிடுகிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எழுத போகிற எக்ஸாமை ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலையும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவர் குடும்பங்களுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், மகிமையாய் வெளிப்படட்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுக்க உடைய பிள்ளைகளை கரத்தை பிடித்து நீர் நடத்துவீராக என்று உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பத்தையும் தண்ணியையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி சகல நன்மைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.